ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா பத்திரத்தை எப்படி படிக்கிறது, அதுக்கு வில்லங்கம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேல் டீட் அப்படிங்கிற ஒரு பத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பத்திரத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் யாருக்கு எழுதி தர்றாங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அது எழுதி கொடுப்பவர், எழுதி வாங்குவர், இவங்களோட விவரங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விவரங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வாங்குறவங்க அவங்க பேரில் தான் அந்த பத்திரம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ யார் எழுதி கொடுத்தாங்க, அதாவது இப்போ நம்ம குமார் அப்படிங்கிறவர்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த குமார் யார்கிட்டருந்து அந்த சொத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தான் குமார்கிட்ட வாங்க போகிறோம். அப்போ குமார் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கியிருப்பார். ஸோ அப்போது அந்த நபரும் இந்த குமார் அப்படிங்கிறவங்க பேர் தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், அதே மாதிரி ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ ரீசெண்டாக பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பரும் ஃபோன் நம்பர் இருக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஆதார் கார்டு நம்பர் இருக்காது, அவங்க அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பண்ணுறது எல்லாமே ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பேஜில் ஓப்பனிங்லேயே இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதில் செக்கு பந்தி அப்படிங்கிறது இருக்கும். அந்த செக்கு பந்தி அப்படிங்கிறது அந்த பத்திரத்தோட கடைசி பாகத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கணும். அந்த செக்கு பந்தியில் தான் அது எந்த மாவட்டத்தில், எந்த வட்டத்தில், எந்த ஆஃபீஸில் எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்குது, அப்படி அந்த அலுவலகத்துக்கு கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட எஸ்எஃப் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த செக்கு பந்தியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சொத்து விவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சொத்து விவரம் அதில் இருக்கும். அது எவ்வளோ ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த சொத்து எந்த புக் நம்பரில் இருக்குது, எந்த சார் பதிவாளத்தில் எந்த புக் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு யார் எழுதி வாங்குபவர், யார் எழுதி கொடுப்பவர், அவங்களோட டீட்டெயில்ஸு. அடுத்தது அது எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவாயிருக்கு, அதோட புத்தக நம்பர் என்ன, அந்த டாக்குமெண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் நம்பர் அதுக்கு முன்னாடியே இருக்கும். அடுத்தது சொத்து விவரம். ஸோ இதில் சொத்து விவரம்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தவரும் எழுதி வாங்குவரும் சைன் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் சாட்சிகள் சைன் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் உள்ளே எழுதக்கூடிய சரத்துக்கள், அதாவது இதில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை நாங்களே தீர்த்து தரோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி எங்களோட வாரிசுகளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காமனான ஒன்று, அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வில்லங்க சான்றிதழ், அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் தான் நம்ம இதில் வில்லங்கம் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது அதில் எடுத்து பார்க்குறப்போ, ஈஸி போட்டு பார்க்குறப்போ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஈஸி போட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 2000 இல்லை 1980 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஈஸி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது கொடுக்கல் வாங்கல் நிறைய இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அப்படியே டவுன்லோட் ஆயிரும், இல்லைன்னா மெயில் அனுப்புவாங்க. ஸோ அப்போ அந்த ஈஸி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கடைசியாக சேல் டீட் அப்படிங்கிற வகை பார்த்திங்கன்னா சேல் டீட் இருக்கும். அது யாருக்கு எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதில் இருக்கிறதும் பத்திரத்தில் இருக்கிறதும் சேமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா பழைய பத்திரத்தை வச்சு நமக்கு இது வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த எழுதி கொடுத்தவரும் எழுதி வாங்குவோர பேர் அதில் இருக்கிறதும் இந்த பத்திரத்தில் இருக்கிறதும் சேமா அப்படிங்கிறத பார்க்க. அதுதான் ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற டாக்குமெண்ட் நம்பரும் இதில் இந்த பத்திரத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் நம்பரும் சேம் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா பிஆர் நம்பர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதாவது பிஆர் நம்பருங்கிறது ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் நம்பர், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட் நம்பர். ஸோ அந்த டாக்குமெண்ட் நம்பரை வச்சு மறுபடியும் ஈஸி எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா அந்த ஈஸிலேயே அந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அதுலேயே வந்துடும். ஒருவேளை அந்த வருஷத்துக்குள்ளே அந்த டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் ஈஸி போட்டு பார்க்கணும். எதை வச்சு அப்படின்னா அந்த பிஆர் நம்பர் வச்சு, அதாவது ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டோட நம்பரை வச்சு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட டாக்குமெண்ட் வந்துடும். அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குமார் அப்படிங்கிறவர்கிட்ட எழுதி நம்ம தானே வாங்க போகிறோம். அப்போது அவருக்கு வேற ஒரு சேகர் அப்படிங்கிறவர் என்ன இருப்பார்னா எழுதி கொடுத்துருப்பார். அப்போ சேகர் அப்படிங்கிறவர் எழுதி கொடுத்துருக்காரு, குமார் அப்படிங்கிறவர் எழுதி வாங்கியிருக்காரு. இப்போது இந்த சேகருக்கு எப்படி சொத்து வந்தது அப்படிங்கிறது அந்த ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஒருவேளை அது சிஎல்டிடாக இருக்கலாம், இல்லை அவங்க வாரிசுரிமை சட்டத்துப்படி வந்திருக்கலாம், இல்லை பார்த்திங்க அப்படின்னா பாக பிரிவினையில் வந்திருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்திருக்கும். அது என்ன வகையில் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த சேகருக்கு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ரீவியஸில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நம்ம குமார் அப்படிங்கிற
ஷர்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த குமாரே வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கியிருப்பார். ஸோ அதுக்கு வரைக்கும் தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாவே போதுமானது. எதுக்கும் நம்ம சேஃபர் சைட் அந்த குமாருக்கு எப்படி வந்தது, அந்த சேகருக்கு எப்படி வந்தது, அதுக்கு முன்னாடி யாராவது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த சேகருக்கு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தா போதுமானது. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் சேஃபர் சைடு யாராவது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு லேண்டு வாங்குறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுறதுலையோ இல்லை வந்து வில்லங்கம் பார்க்குறதுலையோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் மினிமம் சார்ஜில் அதுக்கு வந்து நாங்கள் லீகல் அட்வைஸ் வந்து தர்றோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.